ஹாய், வெல்கம் டு கெமிஸ்ட்ரி இன் தமிழ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் அண்டு ஸ்பின் குவாண்டம் நம்பர். லாஸ்ட் வீடியோவில் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் அண்ட் அசிமுத்தல் குவாண்டம் நம்பர்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். தென் தேர்ட் ஒன் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். இதோடைய சிம்பிள் ஸ்மால் எம். ஓகேவா? இதில் எதை பற்றி சொல்கிறாங்கன்னா ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் அன் எலக்ட்ரான். அதாவது ஒரு எலக்ட்ரான் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு அது ஆர்பிட்டல்ஸில் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். லாஸ்ட்டு நம்பர் குவாண்டம் நம்பர் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஒரு ஷெல்லில் எவ்வளோ சப்ஷெல் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போது அந்த சப்ஷெல்லில் எவ்வளோ ஆர்பிட்டல்ஸ் இருக்குது, அந்த ஆர்பிட்டல்ஸில் மேக்ஸிமம் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ண முடியும் அப்படின்னே இந்த இதுலேருந்து நம்ம பார்க்கலாம். தென் அதோடைய ஷேப்பும் இதை வச்சு ஓரியன்டேட் பண்ணி தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இந்த மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பரில் எம்மோட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணலான்னு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்குறாங்க. அது என்னென்னா 2l+1. இதுதான் ஃபார்முலா. இதை வச்சு ஒரு சப்ஷெல்லில் எவ்வளோ ஆர்பிட்டல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஓகேவா? தென் இன்னொரு விஷயம் இதில் என்னென்னா இவங்க எப்படி இந்த இதை அரேஞ்ச் பண்ணுவாங்க, இந்த வேல்யூஸை எழுதுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் -l to 0 to +l. இப்போது l = 0 அப்படிங்கிறதுலேருந்து நம்ம எடுத்துப்போம். l = 0னா நம்ம ஆல்ரெடி என்னென்னு படிச்சிருக்கோம், எஸ் சப்ஷெல் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். அப்போது l = 0ன்னு இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 1. அப்போது எஸ் அப்படிங்கிற சப்ஷெல்லில் ஒரே ஒரு ஆர்பிட்டல் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் l = 1 அப்படின்னு சொல்லி சொன்னால் பி சப்ஷெல் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். இப்போ l = 1 அப்படிங்கிற வேல்யூவை இந்த ஃபார்முலாவில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 3. அப்போது பி சப்ஷெல்லில் 3 ஆர்பிட்டல் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் l = 2 வேல்யூ எடுப்போம். இப்போ l = 2னா நம்ம படிச்சிருக்கிறோம் டி சப்ஷெல் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது l = 2ன்னு நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 5. ஸோ டி சப்ஷெல்லில் 5 ஆர்பிட்டல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? தென் l = 3 அப்படிங்கிற வேல்யூ எடுத்துப்போம். இப்போ l = 3னா நம்ம என்ன படிச்சிருக்கோம், எஃப் சப்ஷெல் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். ஸோ இந்த வேல்யூவை இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 7. ஸோ எஃப் சப்ஷெல்லில் 7 ஆர்பிட்டல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போது நான் இன்னொன்று என்ன சொன்னேன், இது எப்படி எழுதுகிறாங்க, -l, 0, +l. ஓகேவா? இப்போது நம்ம எல்லோட வேல்யூ 0ன்னு எடுத்தோன்னா வெறும் 0 மட்டும்தான் இருக்கும். ஒரே ஒரு வேல்யூ தான் எம் வேல்யூ. ஸோ 0 மட்டும்தான் இருக்கும். அப்போது அதனால தான் எஸ் ஆர்பிட்டால் ஸ்பெரிக்கலாக இருக்குது, அதோட ஷேப் ஸ்பெரிக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஏன்னா நோட்ஸ் இருக்காது, 0 நோட்ஸு. ஸோ ஸ்பெரிக்கலாக இருக்கும். தென் எல்லோட வேல்யூ நம்ம 1ன்னு எடுக்கிறோம். 1ன்னு எடுக்கும்போது எம்முக்கு என்ன ஆன்சர் கிடச்சிது, 3ன்னு கிடச்சிது. ஸோ இதை எப்படி நம்ம எழுதலான்னா -1, 0, +1. இப்போது இதை வச்சு நம்ம பி சப்ஷெல்லை பார்க்கும்போது அதோடைய ஷேப் ஒரு எப்படி சொல்ல, ஒரு டம்பிள் ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த பி ஷெல் 3 ஆக்சிஸ்லேயும் எப்படி ஓரியன்டேஷன் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்து தான் நம்ம இந்த ஷேப்பை சொல்ல முடியும். தென் நெக்ஸ்ட்டு இப்போ எல்லோட வேல்யூ நம்ம 2ன்னு எடுக்கிறோம். இப்போ 2ன்னு எடுக்கும்போது நமக்கு எம்மோட வேல்யூ என்னன்னு கிடச்சிது, 5ன்னு கிடச்சிது. அப்போ இதை எப்படி எழுதுகிறாங்கன்னா -2, -1, 0, +1, +2 அப்படின்னு சொல்லி எழுதுகிறாங்க. ஸோ எழுதிட்டு அப்புறமா தான் இதோடைய ஷேப்பை நம்ம இந்த ஆக்சிஸில் பார்க்கும்போது நமக்கு என்ன ஷேப் கிடைக்குதுன்னா க்ளவர் லீஃப் ஷேப் வித் எலாங்கேட்டட் டம்பிள் கிடைக்கும். தென் நம்ம இப்போ எல்லோட வேல்யூ 3ன்னு எடுப்போம்.
எல்லோட வேல்யூ 3ன்னு எடுக்கும்போது நமக்கு எம்மோட வேல்யூ என்ன கிடச்சிது 7ன்னு கிடச்சிது. அப்போது இது எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இது வந்து எஃப் சப்ஷெல். இப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா -3 -2 -1 0 +1 +2 +3. ஸோ இந்த மாதிரி தான் எழுதுவோம். இந்த மாதிரி எழுதிட்டு அதுக்கப்புறமா தான் இதோடைய ஷேப்பை வந்து பார்க்குறாங்க. இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. தென் டி சப்ஷெல் மாதிரியே சேமாக இருந்தாலும் அந்த எட்ஜஸில் வந்து ஒரு கட்டிங் இருக்குது. அங்கே வந்து 4 எட்ஜஸ் இருக்குன்னா இங்கே வந்து 8 எட்ஜஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? அதான் நான் ஆல்ரெடி சொன்னேன், ஆங்குலர் மொமெண்டம் குவாண்டம் நம்பர்லேயே சொன்னேன். இதை மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பரை கம்பைன் பண்ணி தான் நம்ம வந்து ஷேப்பை வந்து இவங்க கரெக்டாக சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்போ வந்து இதில் வந்து ஷேப்பை எப்படின்னு சொல்லிட்டேன். தென் ஒவ்வொரு சப்ஷெல்லையும் எவ்வளோ ஆர்பிட்டல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ வந்து ஒவ்வொரு ஆர்பிட்டல்ஸ்லையும் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வந்து மேக்ஸிமம் ஃபில் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போது ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு சப்ஷெல்லையும் எவ்வளோ ஆர்பிட்டல்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். இந்த ஆர்பிட்டல்ஸில் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் மேக்ஸிமம் ஃபில் ஆகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்னென்னா 2 × 2l + 1. ஓகேவா? இப்போ l = 0 அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம வந்து எஸ் சப்ஷெல் அதில் வந்து நமக்கு வந்து ஆல்ரெடி ஒரு ஆர்பிட்டல் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதில் மேக்ஸிமம் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ண முடியுங்கிறதுக்கும் இதே வேல்யூவை நம்ம இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ l = 0ன்னு எடுத்தோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் 2. ஸோ அப்போ எஸ் சப்ஷெல்லில் இருக்கக்கூடிய ஆர்பிட்டலில் நம்ம மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான் தான் ஃபில் பண்ண முடியும். தென் l = 1ன்னு எடுத்தோம்னா பி சப்ஷெல். ஸோ இதில் வந்து இந்த ஃபார்முலாவில் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 1 அப்படிங்கிற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 6. ஸோ இந்த பி சப்ஷெல்லில் இருக்கக்கூடிய 3 ஆர்பிட்டல்ஸ்லேயும் மேக்ஸிமம் 6 எலக்ட்ரான்ஸ் நம்மளால் ஃபில் பண்ண முடியும், அதுக்கு மேலே முடியாது. தென் l = 2ன்னு எடுத்து இந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 10. ஸோ l = 2னா டி சப்ஷெல். ஸோ அதில் இருக்கக்கூடிய 5 ஆர்பிட்டல்ஸ்லேயும் நம்மளால் 10 எலக்ட்ரான்ஸ் மேக்ஸிமம் ஃபில் பண்ண முடியும். தென் l = 3ன்னு எடுக்கும்போது எஃப் சப்ஷெல் அதில் வந்து நம்ம வந்து 7 ஆர்பிட்டல் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். இந்த 7 ஆர்பிட்டல்லையும் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணலான்னு இந்த நம்பரை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்போது, அதாவது l = 3ன்னு இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 14. ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் 14 எலக்ட்ரான் ஃபில் பண்ண முடியும். இப்போது நான் வந்து ஒரு ஷெல்லில் எவ்வளோ சப்ஷெல் இருக்கணும், அதில் எவ்வளோ ஆர்பிட்டல் இருக்கணும், அதில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் மேக்ஸிமம் ஃபில் பண்ணலான்னு ஒரு ஃபார்முலா சொல்லியிருந்தேன். அது எல்லாமே எல்லை டிபெண்ட் பண்ணி இருந்தது. இப்போது இன்னொரு வே இருக்குது, என் வேல்யூவை வச்சும் இது எல்லாமே மெஷர் பண்ணலாம். அதுவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா இப்போ வந்து இந்த ஆங்குலர் மொமெண்டம் குவாண்டம் நம்பரில் வந்து நான் n = 1ன்னு போட்டு தான் அந்த எல் வேல்யூ கண்டுபிடிச்சிருப்பேன். இப்போ ஆனால் பின்னாடி வரும்போது எல் வேல்யூ வந்து செகண்ட் ஷெல் தேர்ட் ஷெல்லுக்கெலாம் 2 வேல்யூ 3 வேல்யூ கிடைக்கும். ஆனால் நான் அதை வச்சு இதை வந்து சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நான் கொண்டு வரேன். அதாவது எல் வேல்யூ வச்சும் சொல்லலாம், என் வேல்யூ வச்சும் ஒரு ஃபார்முலாஸ் இருக்குது, அதை வச்சு சொல்லலாம். ஓகேவா? இப்போது n = 1ன்னா ஃபஸ்ட்டு ஷெல். ஸோ அதுக்கு வந்து எல்லோட வேல்யூ வந்து 0ன்னு கிடச்சிது. ஸோ எஸ் சப்ஷெல் அப்படின்னு சொல்லி நம்ம நேமிங் பண்ணியிருந்தோம். அப்போது இப்போ இந்த எஸ் சப்ஷெல்லில் மேக்ஸிமம் எவ்வளோ ஆர்பிட்டல்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறதுக்கு என்ன ஃபார்முலானா n², அதான் ஃபார்முலா. ஸோ n = 1ன்னா அந்த எஸ் சப்ஷெல்லில் ஒரே ஒரு சப்ஷெல் இருக்குது, அதுக்கு நம்ம எஸ்ன்னு பேர் வச்சுருந்தோம். ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ ஆர்பிட்டல்ஸ் இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு வந்து n² ஃபார்முலா. ஸோ 1² = 1. அப்போது எஸ் சப்ஷெல்லில் ஒரே ஒரு ஆர்பிட்டல் இருக்குது அப்படின்னு சொல்லி இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது n = 2. இப்போ செகண்ட் ஷெல், இந்த செகண்ட் ஷெல்லில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறதுக்கு இந்த ஃபார்முலாவில் நம்ம
2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 4. அப்போது இதில் வந்து என்ன நம்ம கவனிக்க வேண்டியதுன்னா n = 2னா 2 சப்ஷெல் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கிறேன். அப்போது ஒன்று எஸ் சப்ஷெல், இன்னொன்று பி சப்ஷெல். நம்ம படித்ததை ரிமைண்ட் பண்ணி பாருங்கள். அப்போது இந்த ஆல்ரெடி எஸ் சப்ஷெலுக்கு நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம் ஒரே ஒரு ஆர்பிட்டல் இருக்குன்னு. ஸோ 1 + p சப்ஷெல் = 4. அப்போ p சப்ஷெலோட வேல்யூ தெரியும்னா 4 - 1 = 3. அப்போது p சப்ஷெலுக்கு வந்து 3 ஆர்பிட்டல் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இதிலிருந்து. புரியுதா? இப்போது தேர்டு ஷெல்லை பார்ப்போம். n = 3. அப்போது நமக்கு எல்லோட வேல்யூ எவ்வளோ கிடச்சிது? 0, 1, 2ன்னு கிடச்சிது. அப்போ 3 சப்ஷெல் இருக்குது. அது என்னலான்னா SPD அப்படின்னு 3 சப்ஷெல் இருக்குது. இப்போ வந்து இந்த ஃபார்முலாவில் n = 3ன்னு அப்ளை பண்ணோன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 9. அப்போது எஸ் சப்ஷெல்லில் இருக்கக்கூடிய ஆர்பிட்டல் வந்து 1 ப்ளஸ் பி சப்ஷெல்லில் இருக்கக்கூடிய ஆர்பிட்டலுடைய எண்ணிக்கை வந்து 3 ப்ளஸ் டி சப்ஷெல் = 9. அப்போது 1 + 3 4 ப்ளஸ் டி சப்ஷெல் = 9 ஆர்பிட்டல்ஸ். அப்போ அதை மைனஸ் பண்ணோன்னா 5 கிடைக்கும். ஸோ டி சப்ஷெல்லில் வந்து 5 ஆர்பிட்டல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேவா? இப்போது நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து 4th சப்ஷெலுக்கு வருவோம். n = 4. ஸோ நமக்கு எல்லோட வேல்யூ என்ன கிடச்சிது? 0, 1, 2, 3 அப்படின்னு 4 வேல்யூ கிடச்சிது. ஸோ நம்ம என்ன சொன்னோம்? 4 சப்ஷெல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம். இப்போ 4 சப்ஷெல் இதெல்லாம் எஸ் சப்ஷெல், பி சப்ஷெல், டி சப்ஷெல், தென் எஃப் சப்ஷெல் அப்படின்னு சொல்லி படித்தோம். ஸோ n = 4ன்னு இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணோன்னா, n² ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 16 ஆர்பிட்டல். 16. ஓகேவா? ஸோ எஸ் சப்ஷெல்லில் வந்து 1 ஆர்பிட்டல் இருக்குது. தென் பி சப்ஷெல்லில் வந்து 3 ஆர்பிட்டல் இருக்குது. தென் டி சப்ஷெல்லில் வந்து 5 ஆர்பிட்டல்ஸ் இருக்குது. ப்ளஸ் எஃப் சப்ஷெல் = 16. அப்போது இந்த எஃப் சப்ஷெல்லை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு நம்ம 16லேருந்து இந்த 9 மைனஸ் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 7. ஸோ எஃப் சப்ஷெல்லில் வந்து 7 ஆர்பிட்டல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். புரியுதா? ஸோ இப்போ அதே மாதிரி தான் லாஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு ஆர்பிட்டல்லையும் மேக்ஸிமம் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகலாம் அப்படின்னு சொல்லி இந்த எல்லை டிபெண்ட் பண்ணியே ஒரு ஃபார்முலா சொன்னேன். 2 × 2l + 1. ஸோ அதே மாதிரி என்ன வச்சு எப்படி கண்டுபிடிக்கலான்னா 2n² அதோடைய ஃபார்முலா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஷெல் n = 1ன்னு எடுத்தோன்னா அதை வந்து 2n² ஃபார்முலாவில் போட்டோன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 2. ஓகேவா? அப்போது ஃபஸ்ட்டு ஷெல்லில் ஒரு சப்ஷெல் இருக்குது, அது எஸ் சப்ஷெல். ஸோ அந்த எஸ் சப்ஷெல்லில் மேக்ஸிமம் ஃபில் ஆகக்கூடிய எலக்ட்ரான் வந்து 2. ஓகேவா? தென் செகண்ட் ஷெல்லுக்கு வருவோம். அதில் வந்து n = 2. ஸோ இங்கே வந்து இந்த ஃபார்முலாவில் நம்ம இதை அப்ளை பண்ணோன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 8. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம்? செகண்ட் ஷெல்லில் எஸ் சப்ஷெல், பி சப்ஷெல் இருக்குது. எஸ் சப்ஷெலுக்கு இப்போ தான் நம்ம பார்த்துருக்கோம் 2. அப்போது பி சப்ஷெலுக்கு நமக்கு தெரில. நம்மளோட ஆன்சர் வந்து 8. ஸோ இந்த பி சப்ஷெல், இந்த பி ஆர்பிட்டாலில் இருக்கக்கூடிய இதை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு நம்ம மைனஸ் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 6. ஸோ பி சப்ஷெல்லில் இருக்கக்கூடிய ஆர்பிட்டல்ஸில் மேக்ஸிமம் 6 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ண முடியும். ஓகேவா? தென் தேர்ட் ஷெல்லுக்கு வருவோம். n = 3. ஸோ இதை வந்து இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்துட்டு 18. ஓகேவா? ஸோ நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோம்? தேர்டு ஷெல்லில் 3 சப்ஷெல் இருக்குது. அதில் வந்து SPD = 18 எலக்ட்ரான்ஸ். இப்போ எஸ் ஆர்பிட்டலில், எஸ் சப்ஷெல்லில் இருக்கக்கூடிய ஆர்பிட்டல்ஸில் 2 எலக்ட்ரான் ப்ளஸ் பி சப்ஷெல்லில் இருக்கக்கூடிய ஆர்பிட்டலில் 6 எலக்ட்ரான். தென் மிச்சம் இருக்கிறது டி சப்ஷெல்லில் இருக்கக்கூடிய ஆர்பிட்டல், அது நமக்கு தெரியாது. ஸோ இந்த சைடு இந்த வேல்யூஸ் எல்லாம் ப்ளஸ் பண்ணோன்னா இந்த சைடு போய் மைனஸ் பண்ணும்போது நமக்கு வந்து 18 - 8 = 10 எலக்ட்ரான்ஸ் கிடைக்குது. ஸோ டி ஆர்பிட்டலில் நமக்கு மேக்ஸிமம் 10 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ வந்து n = 4. 4th ஷெல்லுக்கு நம்ம வந்திருக்கோம்.
இப்போ n is equal to 4 அப்படிங்கிறது இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 32. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஃபோர்த்து ஷெல்லில் 4 சப்ஷெல் இருக்குது. எஸ், பி, டி, எஃப் சப்ஷெல். ஸோ எஸ் சப்ஷெல்லில் இருக்கக்கூடிய ஆர்பிட்டல்ஸில் மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான்ஸ், பி செல்லில் இருக்கக்கூடிய ஆர்பிட்டல்ஸில் மேக்ஸிமம் 6 எலக்ட்ரான்ஸ், தென் டி சப்ஷெல்லில் இருக்கக்கூடிய ஆர்பிட்டல்ஸில் மேக்ஸிமம் 10 எலக்ட்ரான்ஸ். ஸோ இதெல்லாம் ப்ளஸ் பண்ணோன்னா 18. தென் ரிமைனிங் இருக்குது எஃப் சப்ஷெல்லில் இருக்கக்கூடிய ஆர்பிட்டல்ஸில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ்னு பார்க்குறதுக்கு நம்ம இந்த சைடு போய் இதை மைனஸ் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 14. ஸோ மேக்ஸிமம் இதில் வந்து 14 எலக்ட்ரான்ஸ், அதாவது எஃப் சப்ஷெல்லில் இருக்கக்கூடிய ஆர்பிட்டல்ஸில் மேக்ஸிமம் 14 எலக்ட்ரான் ஃபில் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து நான் 2 டைப்பில், அதாவது n வேல்யூ வச்சும் எல் வேல்யூ வச்சும் நமக்கு வந்து ஆர்பிட்டல்ஸ் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் மேக்ஸிமம் ஃபில் பண்ணலான்னு சொல்லியிருக்கிறேன். ஓகேவா? ஸோ கன்ஃபியூஸ் ஆகாமல் தெளிவாக பாருங்கள். ஓகேவா? தென் ஃபோர்த் ஒன் வந்து ஸ்பின் குவாண்டம் நம்பர். ஒரு ஆர்பிட்டலில் மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான் ஃபில் ஆகும். அப்போது ஒரு எலக்ட்ரான் வந்து ஒரு டைப்பில் ஸ்பின் பண்ணும், இன்னொரு எலக்ட்ரான் இன்னொரு டைப்பில் ஸ்பின் ஆகும். என்ன டைப்னா, ஒன்று கிளாக் வைஸ், இன்னொன்று ஆன்டி கிளாக் வைஸ். அதாவது நம்ம வீட்டில் கிளாக் பார்த்தோம்னா அது என்ன டைரக்ஷனில் சுற்றுதோ அந்த டைரக்ஷன்லையும் இன்னொரு எலக்ட்ரான் அதுக்கு எதிர் திசையிலையும் ஆன்டி கிளாக் வைஸ்லையும் ரொட்டேட் பண்ணும், அதாவது ஸ்பின்னில் இருக்கும். சரி, இப்படி இருந்தால் தான் ஒரு ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். ஸோ இந்த ஸ்பின் குவாண்டம் நம்பர் வந்து எதை பற்றி சொல்லும் அப்படின்னு சொன்னால், ஒரு எலக்ட்ரானுடைய இதே தான், ஒரு எலக்ட்ரானுடைய ஸ்பின் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும். ஸோ இதை வந்து ஸ்மால் எம், அதாவது ஸ்மால் எஸ்ன்னு தான் டினோட் பண்ணுவாங்க. சில பேர் வந்து ஸ்மால் எம்எஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இதை வச்சு டினோட் பண்ணலாம். தென் இதோடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா -1/2 அண்ட் +1/2. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்று கிளாக் வைஸில் சுற்றும், இன்னொன்று ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றணும். இது 2 டைப் தான் மொத்தமே. ஸோ அதை எழுதிக்கிட்டோம். அதில் வந்து ஏதாவது ஒன்று தான் நடக்கும். ஓகேவா? ஒன்று இந்த சைடு ரொட்டேட் பண்ணணும், அப்படி இல்லைன்னா இந்த சைடு ரொட்டேட் பண்ணணும். ஸோ அதனால் இதை வந்து 1/2 அப்படின்னு எழுதியிருக்கிறோம். இப்போ வந்து பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லும்போது கிளாக் வைஸில் சுற்றும் போது அது பாசிட்டிவ், ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றும் போது அது வந்து நெகட்டிவ் சைன், அதாவது அந்த ப்ளஸ் மைனஸ் சைன் கொடுக்கறதுக்கு இதுதான் ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் அந்த ஸ்பின் குவாண்டம் நம்பர். இது எதை பற்றி சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு எலக்ட்ரான் வந்து எப்படி வந்து ஸ்பின் பண்ணுது அப்படின்னு சொல்கிறது தான் இது. ஸோ இவ்வளோ தான் குவாண்டம் நம்பர்ஸ். ஸோ குவாண்டம் நம்பர்ஸ் இப்போ வந்து ஓவராலாக பார்க்கும்போது சைஸ் ஆஃப் ஆர்பிட்டலுடைய சைஸ் என்ன, ஒரு எலக்ட்ரானுடைய எனர்ஜி எப்படி இருக்குது, தென் எலக்ட்ரானுடைய ஸ்பின் எப்படி இருக்குது, அந்த ஆர்பிட்டல்ஸுடைய ஷேப் எப்படி இருக்குது, எலக்ட்ரான்ஸுடைய கான்ஃபிகரேஷன், அதாவது ஸ்பேஸில் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம படிக்கிறதுக்கு தான் இந்த குவாண்டம் நம்பர்ஸ். ஏன் இவ்வளோ டீப்பாக படிக்கணும்னா, இப்போது இந்த ஆங்குலர் மொமெண்டம் குவாண்டம் நம்பர் இதெல்லாம் வந்து தெளிவாக நீங்கள் வந்து பாருங்கள். உங்களுக்கு வந்து 2 to 3 டைம்ஸ் நீங்கள் அகைன் பார்க்க தான் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் தான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனும் நம்ம வந்து ஈஸியாக எழுதலாம். அது எழுதுறதுக்காக தான் நம்ம வந்து இதை கம்ப்ளீட்டாக தரவாக நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ நான் இந்த குவாண்டம் நம்பர்ஸ் வந்து எந்த புக்கிலேருந்து ரெஃபர் பண்ணேன் அப்படின்னு அந்த புக்கோட நேம் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கொஸ்டின் டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தென் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.